நாமளே போய் கேட்டுருவோம். ஹாய் அஞ்சலி. நேத்து ஏதோ பாட்டு போட்டியெல்லாம் நடத்துனீங்களாமே, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. பாட்டு போட்டியா? சும்மா எல்லாரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு பாட்டு பாடணும், அவ்வளவுதான். எல்லாருமா? அதான் என்ன விட்டீங்களே. நீ இவ்ளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்னை கூப்பிட்டுருப்பேன். அது சும்மா ஒரு ஜாலியான மீட்டிங் தான். இன்னைக்கு ஈவினிங் கூட கேதர் ஆகும். வேற என்ன இங்க வேலை? அப்புறம் அஞ்சலி, நான் கொடுத்த அந்த மாத்திரையை போட்டியா? மாத்திரையை புடுங்கி வீசிட்டான்னு தெரிஞ்சா இவ ரொம்ப டென்ஷன் ஆவா. எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறதே பெட்டர். சொல்லு அஞ்சலி, மாத்திரை போட்டியா இல்லையா? போட்டுக்கிட்டேன். நேத்து ராத்திரியே போட்டுக்கிட்டேன். அந்த மாத்திரையை போட்டிருந்தா வயிற்று வலியிலே உயிர் போயிருக்கும். இப்படி கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க முடியாதா? இவ ஏன் கிட்டே போய் சொல்றா? பரவாயில்லையா அஞ்சலி, முன்னவிட இப்ப நீ நிறையவே மாறி இருக்கியே. நான் என்ன மாறி இருக்கேன்? கன்சீவ் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பேன். மத்தபடி நான் எப்பவும் போல பழைய அஞ்சலி தான். நீ பழைய அஞ்சலியே இல்ல. என்கிட்ட பச்சையா போய் சொல்ற. பொய்யா? நான் என்ன போய் சொல்றேன்? மாத்திரை முழுங்கிட்டேன்னு சொல்றியா? அது பச்சை போய் தானே? எப்படி தெரிஞ்சது? அந்த மாத்திரையை போட்டா உடம்பு எவ்வளவு அசதியா இருக்கும், எப்படி தூக்கம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு நீயும் அக்கிலும் போய் காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சாந்தி சொன்னா. அவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த மாத்திரையை போட்டா எழுந்திருக்க சான்ஸே இல்ல. சோ நான் கன்ஃபார்மா சொல்றேன், நீ அந்த மாத்திரையை போடல. இல்ல, நான் போடணும் தான் நினைச்சேன். ஓ, அப்ப நான் சொன்னது சரிதான். நீ அந்த மாத்திரையை போடல. அப்போ எதுக்கு கூடவே ஒரு டாக்டர் இருக்கணும்னு என்ன கூப்பிட்டீங்க? இல்ல நீ தானே சொன்ன? நான் தான் சொன்னேன். அப்புறம் என்ன? நான் ஏன்னு சொல்லவா? தெரியும், உன் புருஷன் அகிலன் வேணான்னு சொல்லிருப்பான். கரெக்டா? கன்ஃபார்மா இதுதான் நடந்திருக்கும். அந்த வெண்பா ஒரு மோசமானவ. அவ குடுக்கிற மாத்திரையை சாப்பிடாதன்னு புடுங்கி வீசிருப்பானே. நீயும் புருஷன் சொல்ல தட்டாம அப்படியே செஞ்சிருப்ப. ஆமா ரைட்? இல்ல, சாரி வெண்பா, ஏதோ தெரியாம. எல்லாம் தெரிஞ்சுதான் அஞ்சலி நடக்குது. நீ மட்டும் என்ன ஒரு காலத்துல எப்படி இருந்த? உங்க அக்கா கண்ணம்மாவ வீட்டை விட்டு துரத்தி அடிக்க நீ என்னென்னலாம் பிளான் பண்ண, இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இல்ல அத நீ மறந்து போயிட்டியா? ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்ட. திடீர்னு ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்ததும் ஞான உதயம் வந்து திருந்துட்டியா என்ன? உன்னோட இந்த குணம் கூட நடிப்பா உண்மையான யாருக்கு தெரியும்? வெண்பா, அப்படியெல்லாம் சொல்லாத. ஒரு காலத்துல நான் தப்பானவளா இருந்திருக்கலாம், அது உண்மைதான். அத நான் மறுக்கல. ஆனா இப்போ நான் நடிக்கல. நிஜமா மனப்பூர்வமா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடிதான் நான் நடந்துட்டு இருக்கேன். அப்படின்னா எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல அஞ்சலி. ஏன் மாத்திரையை போடல? அது அகில் தான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னான். ஏமா? ஏன் அந்த மாத்திரையை போட வேண்டாம்னு சொன்னா? தப்பாலாம் எதுவும் சொல்லல. ஒரு டாக்டரை பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொன்னான். இப்போதைக்கு இதை போட்டுக்காதன்னு சொன்னான், அவ்வளவுதான். என்னது? டாக்டரை பார்த்து வாங்கிக்கலானா? எக்ஸ்கியூஸ் மீ, அப்ப நான் யாரு? நல்லா காப்பாத்துற அஞ்சலி உன் புருஷனை. ஏதோ நீங்க 2 பேரும் நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரிதான். உங்க நல்லதுக்காக நான் வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? இப்போதைக்கு குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறா உங்க அண்ணி. அதனால குழந்தை உருவாகாம இருக்க மாத்திரை போட்டுக்கிறான். ரொம்ப நாளா போட்டுட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அண்ணி, இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்களா? குழந்தை உருவாகாம இருக்க மாத்திரை வேற சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அன்னைக்கு வீட்டில் இருந்த மாத்திரையும் உங்களோட தான். நிச்சயமா சந்தியா அன்னைக்கு கிடையாது. இவ்வளோ பச்சையை ஏமாத்திருக்கீங்க. அதுவும் செந்தில் அண்ணாவை ஏமாத்தி, அம்மாவை ஏமாத்தி, மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி பழிய தூக்கி சந்தியா அண்ணி மேல போட்டிருக்கீங்க. நீங்க என்கிட்ட வசமா இன்னைக்கு சிக்கிக்கிட்டீங்க.
உங்க குடுமி இப்போ என் கையில. இதை யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டேன். இந்த உண்மையை சொல்லி மிரட்டி உங்ககிட்ட எவ்வளவு புடுங்க முடியுமோ அவ்வளவு புடுங்குவேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொரோனா பேஷண்ட்டுக்கு எவ்வளவு வாங்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கிறது உண்மைதான் சார். போன வாரம் கூட மதுரையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. யா சார், அதெல்லாம் உண்மைதான் சார். ஆமா, யா சார். அதெல்லாம் நிஜமாவே உண்மைதான் சார். இன்னும் சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல 5 லட்சம் 10 லட்சம் கூட வாங்குறாங்க சார். தர ரெடியா இருக்கவங்க கிட்ட அது எதுவும் பிரச்சனை இருக்காது. ஒருவேளை கம்ப்ளைண்ட் அதுன்னு போச்சுன்னா மீடியாக்கு வரும், பேர் வேற கெட்டு போயிடும். அத பாக்கணும்ல சார். ஓகே சார். யா I'll call you later. ஒரு ஃபோன் பேச விடுறியாடி நீ? எதுக்கு இப்ப வந்துட்டு அம்மாங்கற? ஹால பாரு. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு பார்த்தா ரொம்ப சலிச்சுக்கிறீங்க. சரி வாங்க போங்க. ஏய், அப்படி என்ன இங்க நல்லது நடக்க போகுது? அதே அகிலன் மூஞ்சி, அதே அஞ்சலி மூஞ்சி பார்க்கவே செம்ம டென்ஷனா இருக்கு. ஒருவேளை பாரதி சார் இங்க வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். அதுக்கு அவ இங்க வரணுமே. நீங்க மனசுல ஆசைப்பட்டது அவருக்கு கேட்டுச்சு போல இருக்குமா? அத உங்களை பார்க்க இங்க கிளம்பி வந்துட்டாரு. என்ன சாந்தி சொல்ற? பாரதி வந்திருக்கானா? ஆமாமா. எங்கடி? அங்கதான் இருக்காரு. வாங்க. ஹேமா ரூம்ல தூங்க வச்சுட்டு இப்பதான் போறேன். நான் இங்க தான் இருந்தேன். நீ போனதை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் உங்க அம்மாவை போய் பாத்தியா? வரும்போது கூட பார்த்துட்டு தான் வந்தேன். நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, பாரதி லாக்டவுன்ல ஊரே வெறிச்சோடி கிடக்கு. ஆமாப்பா, யாருமே இல்ல. தள்ளு வண்டியில காய்கறி பழம் விக்கிறவங்க அவங்க மட்டும் அங்கங்க இருக்காங்க. இதான்ப்பா நடக்குது. வேலைக்கு போனா பாரதி, ஹேய், எப்படா வந்த? சொல்லவே இல்ல. இப்பதான் வேணும்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. போன்ல கூட ஒரு வார்த்தை சொல்லல. திடீர்னு அப்படியே கிளம்புனேன். அப்படியே போற போக்குல பாத்துக்கலாம் நினைச்சு வந்துட்டேன். ஏய், அப்புறம் உனக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நடுராத்திரியிலே கிளம்பி இங்க வந்திருக்கல. இன்னும் இங்கேயே வேற இருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேண்பா. பரவாயில்ல பாரதி, இதுல என்ன இருக்கு? ஐயா, உங்களுக்கு போய் நான் டிஃபன் எடுத்து வைக்கவா? இங்க சமைக்கிறீங்களா என்ன? ஐயோ, சான்ஸே இல்ல பாரதி. இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல என்ன தராங்களோ அதத்தான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றா. அப்ப வேணா, நம்மளே போய் சாப்பிட்டுக்கலாம். சரி, நானும் சாப்பிடல. 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வரலாமா? போலாம். அப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. நீ போய் சாப்பிட்டு வா. போ. சாந்தி, நீ ரூமுக்கு போ. சரிப்பா, சரிமா. சாப்பிட்டு வந்துறோம். போலாமா? வா. எழுதவே வர மாட்டேங்குதே. நான் ஒரு லெட்டர் எழுத சொன்னதுக்கு அவர் எவ்வளவு நேர்மையா எழுதினாரு. ஆனா என்னாலதான் எதுவுமே எழுத முடியல. இத நானே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றதுதான் முறை. இப்பவே ஃபோன் பண்ணுவோம். ஏங்க, என்னங்க ஆச்சரியமா இருக்கு. நீங்களே கால் பண்ணிருக்கீங்க? சும்மாதாங்க பண்ணேன். நீங்க ஏதோ வேலையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆட, நீங்க வேறங்க. வேலையில எதுவும் இல்லைங்க, சும்மா தான் இருக்கேன். அது உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லணும். ரொம்ப ரொம்ப சாரிங்க. ஏங்க, நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? நீங்க என்ன லெட்டர் எழுத சொன்னீங்கல்ல, எனக்கு வரவே இல்லைங்க. நான் எவ்வளவோ இதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேங்க. ஒரு 10 பேப்பர் கிட்ட நான் கிழிச்சே போட்டுட்டேன். எதுவுமே எழுத முடியலங்க என்னால. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? காலேஜுக்கு கூட்டிட்டு போய் பாராட்டு விழாலாம் நடத்துறாங்க. ஒரு லெட்டர் எழுதுறது ரொம்ப சின்ன விஷயம். அது உங்களுக்கு வரலையா? ஐயோ, ஆமாங்க.
அந்த எக்ஸாமை விட இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மனசுல என்னென்னமோ தோணுதுங்க, ஆனா அது கோர்வையா எழுத எனக்கு வரல. ஏங்க கோர்வையா வரலன்னா என்னங்க? அப்படியே உள்ள தோன்றது அப்படியே அப்படியே எழுதுங்க. எழுதுனதா அப்புறமா என்கிட்ட படிச்சு காட்டினா போதும். ஏங்க ப்ளீஸ்ங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க வேணும்னா இந்த லெட்டர் எழுதுறதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் நான் செய்யறேன். ஏங்க அது எப்படிங்க முடியும்? என்ன நீங்க லெட்டர் எழுதி தானே படிக்க சொன்னீங்க? நீங்களும் அதானங்க பண்ணணும். அதான நியாயம். அதாங்க வரமுறை. ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஷோ முட்டம் பிடிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் சொல்லி தான் என்கிட்டயும் கேட்டீங்க. ஏங்க இல்லங்க, அது அது ஐயோ. ஏங்க நீங்க கண்டிப்பா எழுதுறீங்க. எழுதிட்டு எனக்கு கால் பண்ணி படிச்சு காட்டுறீங்க. சரவணன் வெயிட்டிங். ஏங்க அது நீங்க எழுதுங்க பொறுமையா எழுதுங்க. ட்ரை பண்ணிட்டேன். எழுதுங்க. வச்சிடறேன். ஏங்க ஏங்க நீ மட்டும் என்ன ஒரு காலத்துல எப்படி இருந்த? உங்க அக்கா கண்ணம்மாவை வீட்டை விட்டு துரத்தி அடிக்க நீ என்னென்னலாம் பிளான் பண்ண? இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இல்ல அத நீ மறந்து போயிட்டியா? ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்ட. திடீர்னு ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்ததும் ஞான உதயம் வந்து திருந்துட்டியா என்ன? வெண்பா சொன்னது உண்மைதான். நான் ரொம்ப மோசமான ஆளாதான் இருந்திருக்கேன். அஞ்சலி, ஏய், ஏன் அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அகில், நான் அழலாம் இல்ல. ஏய், நீ அழுதுகிட்டு தானே இருந்த? இல்ல அகில், நான் ஒன்னும் அழல. எனக்கு தெரியும் அஞ்சலி, உன் முகம் நார்மலா எப்படி இருக்கும், அழுது அப்படி இருக்கும் எனக்கு தெரியாதா? என்ன பிரச்சனை? என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல. ஏய், யாரா ஏதாவது சொன்னாங்களா? அகில், I'm so sorry. ஒன்னும் இல்ல. சாரியா? இத்தனை நாள் நம்ம மட்டும் தான் இருந்தோம். இப்பதான் பாரதி வந்திருக்கா. ஒருவேளை அவன் தான் சொன்னானா? இல்ல, பாரதி மாமா என்ன சொல்ல போறாரு? சரி, அப்ப வேற யார் என்னதான் சொன்னா? அஞ்சலி ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லு. அஞ்சலி, நீ அழுகிறத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி பதறி போகுது. அஞ்சலி, நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. வெண்பா, வெண்பாவா? அவ என்ன சொன்னா? வெண்பா ஒன்னும் தப்பால சொல்லல அகில், உண்மையதான் சொன்னா. ஒரு காலத்துல நீ எப்படி எல்லாம் நடந்துகிட்ட, கண்ணம்மாவை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொன்னா. ஏய், அவ யாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு? அவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? இப்ப பாருங்க, வெண்பா போய். ஏய் அகில், வேணாம் அகில், வேண்டாம். அவ ஒன்னும் அபாண்டமா சொல்லலையே. ஒரு காலத்துல நான் அவ்வளவு மோசமா தானே நடந்திருக்கேன். இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கே அது அசிங்கமா இருக்கு. ஏய் அஞ்சலி, இந்த பேச்சை இப்பவே விடு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஆனா இப்போ நான் நடிக்கல அகில். நிஜமா என் மனசுல இருக்கிறத தான் நான் பேசுறேன். அகில், நீ என்ன நம்புறல்ல? ஏய் அஞ்சலி, லூசாடி நீ. ஏன் இப்படிலாம் நினைக்கிற? அந்த வெண்பா எப்படிப்பட்ட விஷம்னு உனக்கு தெரியாதா? அவ உன்னை காயப்படுத்தணும்னு நினைச்சு மனசை நல்லா கிளறி விட்டு போயிருக்கா. நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க. அஞ்சலி, யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் உன்னை நம்புறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி நினைக்கிறத விட. அஞ்சலி, இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ. யாரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், யார் சொல்றதை கேட்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த வெண்பாலாம் ஒன்னா நம்பர் கேடு கெட்டவன். இது உனக்கே தெரியும்ல. அவ சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் மதிச்சு அதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்றது இந்த நிமிஷத்தோட விட்டுரு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது சொன்னானா
என் வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியும். நீ கிளம்புன்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டுரு. முடிஞ்சா மூக்குலயே ஒரு குத்து குத்திரு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ குத்துறனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் அவன் மூஞ்சில குத்த தான் போறேன். அகில், ஏன் வெண்பா மேல இவ்ளோ கொலவெறியில இருக்க? இப்ப கூட உன்னை அழ வச்சிருக்கல்ல. நீ அழுகிறத பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு பக்கு பக்குன்னு அடிக்குது தெரியுமா? நிஜமாவா? ஏன் அப்படி? ஏன்னா அழகா இருக்கிறவங்க அழக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இப்படி ஒரு பழமொழியை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. என் கேரக்டர் பத்தி உனக்கே நல்லா தெரியும் பாரதி. நான் அப்படியே பொறுமையா போற ஆள்லாம் கிடையாது. ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை அப்படியே பேசி விட்டுருவேன். பயங்கரமா ஷார்ட் டெம்பர் இருக்கு. அப்படிதான் நான் வளர்ந்திருக்கேன். நான் ஓரளவு பொறுமையா போறேன்னா அது உன் விஷயத்துல மட்டும்தான் பாரதி. உனக்காக மட்டும்தான். இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு போறேன். இதுவே வேற ஒருத்தரா இருந்தா நான் தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன் பாரதி. உன்னை யார் பொறுத்துக்க சொன்னாங்க வெண்பா? முதல்ல அகிலன் உனக்கு என்ன சொன்னான்னு சொல்லு. இப்படி குத்து மதிப்பாலாம் பேசினா எனக்கு ஒண்ணும் புரியாது. நீ எதை சொல்ற பாரதி? உன் தம்பி பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கூடவே இருந்து பாத்துக்க சொல்லி என்ன அனுப்பி வச்ச. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீயே சொல்லு. என்ன சொன்ன? எக்ஸாக்ட்டா சொல்லு வெண்பா. அஞ்சலி செக் பண்ணி பார்த்தப்போ அவ உடம்பு கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அவளுக்கு சில டேப்லெட்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சு. நான் எழுதி கொடுத்தேன். நானே வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தேன். ஆனா அந்த டேப்லெட்டை சாப்பிடாம தூக்கி வீசிருக்காங்க. ஏன்? இது எல்லாத்துக்கும் காரணம் உன் தம்பி அகிலன் தான். அகிலனா? வெண்பா கொடுத்த மாத்திரையை சாப்பிடாத, ஊருக்கு போனதும் நம்ம ஒரு நல்ல கைனகாலஜிஸ்டா பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கான். அது எனக்கு டாக்டரா எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம் பாரதி. இதுக்கு எதுக்கு என்ன வர சொன்ன பாரதி? நான் வேலை மனக்கெட்டு செக் பண்ணி மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இவங்க அதை தூக்கி குப்பையில போடுறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம? நீ என்னோட கெஸ்ட். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக உன்னோட எல்லா வேலையும் போட்டுட்டு நீ கிளம்பி வந்திருக்க. உன்னை எப்படி அவன் அசிங்கப்படுத்தலாம்? வெண்பா, நீ என் கூட வா. நோ நோ, வேணாம் பாரதி, ஜஸ்ட் லீவ் இட். வெண்பா, தயவு செஞ்சு வா. நான் தான் சொல்றேன்ல, அவன் விட்டா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ ப்ளீஸ் பாரதி, சொன்னா கேளு. என்னால உங்க அண்ணன் தம்பிக்கு நடுவுல சண்டை வேணாம். இத பாரு, பேசாம என் கூட வா வெண்பா. பாரதி, நான் சொன்னா கேளு. பாரதி, ஹலோ. வா. நீ கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஏய் அகில், சொல்லு. பாரதி மாமாடா. ஏய் பாரதி, எப்படா வந்த? சொல்லவே இல்ல. ஒரு கால் கூட பண்ணவே இல்ல. டேய், நீ மட்டும் தான் வந்திருக்கியா இல்ல ஹேமா வந்திருக்காடா? ஹேமா வந்தா. எங்கடா ஹேமா? இங்க ரூம்ல தான் இருக்கா. ஓ, ஓகே ஓகே. அகில், பாரதி மாமா ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பாரதி, ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? தேவையில்லாம எதுக்கு வெண்பாவோட சண்டை போடுற? இப்பதான் போட்டு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. வெண்பா சிட்டில ஒரு ஃபேமஸான டாக்டர். அங்க மட்டும் அவ இருந்திருந்தானா இந்நேரம் லட்ச லட்சமா சம்பாதிச்சிருப்பா. அதெல்லாம் விட்டுட்டு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இங்க வந்து நமக்காக இருக்கா. இதெல்லாம் எதுக்குடா? அஞ்சலி நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற ஒரே ஒரு ரீசனால தான். ஆனா நீ வெண்பா எழுதி கொடுத்த மாத்திரைய தூக்கி குப்பையில போட்டிருக்க. ஒரு டாக்டரா இது அவளுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? டேய், அவளை விடுறா. இது எனக்கே முதல் அசிங்கம். டேய், நீ உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க?
ஏன் அஞ்சலி இவன் தான் ஏதாவது சொல்றானா நீ அதை அப்படியே நம்புவியா? ஏய் இதுல அஞ்சலிக்கு எந்த பங்கும் இல்ல. சரி அப்ப நீ சொல்லு, எதுக்குடா மாத்திரையை தூக்கி போட்ட? டேய் எனக்கு இவ கொடுத்த மாத்திரை மேல நம்பிக்கை இல்லடா. நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா என்னடா அர்த்தம்? புரியலையா பாரதி? அஞ்சலிக்கு நான் ஏதோ தப்பான மாத்திரை எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்றாரு உன் தம்பி. எனக்கு இந்த அசிங்கம் தேவையா? பின்பா ஒரே நிமிஷம் போற. டேய் நீ எதுக்குடா அந்த மாத்திரையை தூக்கி போட்ட? ஏய் அதான் உன் ஃப்ரெண்டே சொல்றான்ல, அந்த மாத்திரை சரியானதுன்னு எனக்கு தோணல, அதான் தூக்கி போட்டேன். அகில் நீ ரொம்ப தப்பு பண்ற. நீ என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்க. ஒரு டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரைய சந்தேகப்படுறீங்க. உனக்கு மெடிசனை பத்தி என்னடா தெரியும்? சரி எங்க அந்த மாத்திரையை கூட நான் பாக்குறேன். ஐயோ இதென்ன பூமராங் மாதிரி என்னை நோக்கி வருது. பாரதி அதை பார்த்தானா நான் தப்பான மாத்திரை கொடுத்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவானே. அதான் தூக்கி வீசிட்டானே பாரதி. விடு. அது எப்படி வேணுமா? தூக்கி வீசின மாத்திரை இங்க தானே எங்கேயாவது இருக்கணும். போய் எடுத்துட்டு வாடா. உன் சந்தேகம் தப்புன்றத நானே ப்ரூவ் பண்றேன். ஐயோ என்ன பண்றது? நல்லா சிக்க போறேனே. போடா போய் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வரேன். அது என்ன டேப்லெட்னு நீயே பார்த்து சொல்லு. பாரதி அப்போ நீயும் என்ன சந்தேகப்படுறல? நான் சரியான மாத்திரை தான் எழுதி கொடுத்திருக்கேனா இல்லையான்னு கிராஸ் செக் பண்றேன். அப்படிலாம் இல்ல வேண்பா. அப்படிதான்டா. இதுக்கு வேற என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன மாத்தி மாத்தி அசிங்கப்படுத்துறீங்க. வெண்பா வெண்பா ஒரு நிமிஷம். டேய் எல்லாம் உன்னால் தான்டா. இது அவளுக்கு நடந்த அவமானம் இல்ல, எனக்கு நடந்த அவமானம். என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? வேற வழி இல்ல, எழுதிதான் ஆகணும். நந்தியா அவர்தான் கூப்பிடுறாரு. ஹலோ. எப்படிங்க கரெக்டா ஃபோன் பண்றீங்க? இல்லைங்க, நான் ரொம்ப வெயிட்டிங் பண்ணி பார்த்தேன். உங்ககிட்ட இருந்து ஃபோனே வர மாதிரி தெரியல. அதான் என்ன நிலவரம்னு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேங்க. இப்பதாங்க ஒரு வழியா அந்த லெட்டரை எழுதி முடிச்சேன். ஓ ஏங்க நிஜமா எழுதிட்டீங்களா? ஆமாங்க. சரிங்க, நீங்க அப்படியே படிச்சு காட்டுங்களேன். இதோ படிக்கிறேன். பெரிய வீடு, பெரிய வேலை, பெரிய பதவி, இதுலதான் சந்தோஷம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்னு எனக்கு புரிய வச்சவரு நீங்க தான். சந்தோஷம்னா கொண்டாடுறது, துக்கம்னா அப்படியே கலங்கி போய் உட்கார்றது. இது ரெண்டுமே உங்ககிட்ட கிடையாது. எதுவா இருந்தாலும் ஒரு துறவி மாதிரி ரொம்ப நிதானமா இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம். ஆரம்பத்துல நீங்க படிக்கலன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேன். அத நான் இல்லைன்னு சொல்லல.
அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் உங்க குணத்தை பார்த்து உங்க மனசை பார்த்து எல்லாமே மாறிடுச்சுங்க. ஹலோ, இருக்கீங்களா? ஆ ஆ இருக்குங்க, இருக்கேன். இல்லைங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. அதான். நீங்க படிக்கும்போது உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான். நீங்க படிங்க, நீங்க படிங்க. ம், சரிங்க. இப்போ என்னோட நல்லதுக்காகவே யோசிக்கிறீங்க. வீட்ல நடந்த எத்தனையோ பிரச்சனைகள்ல அத்தையை கூட பகிச்சுக்கிட்டு நீங்க என் பக்கம் நின்னுருக்கீங்க. அந்த அன்பை என்னால பரிபூர்ணமா புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் ஒரு 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 முழுமையான கணவன் மனைவியா நாம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அந்த பிரச்சனை இப்பதான் வீட்டுல வெடிச்சிருக்கு. அதை எப்படி சமாளிக்க போறோம்னு எனக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் உங்க நல்ல மனச காயப்படுத்திட கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். நீங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி அன்போட இதே மாதிரி பாசத்தோட இருக்கணுங்கிறத தவிர என்கிட்ட வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. இப்படிக்கு உங்கள் அன்பு சந்தியா. என்னங்க, எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை. இப்போவும் அமைதியா இருக்கீங்க. படிக்கும்போது தான் அமைதியா இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போவும் நீங்க எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கீங்க. உங்களவுக்கு இல்லைனாலும் ஏதோ என்னால முடிஞ்சதை ஓரளவுக்கு எழுதியிருக்கீங்க. ஏங்க, என்னங்க நீங்க ஒன்றும் எழுத தெரியாத நானே ஏதோ நீங்க இவ்வளோ சூப்பராக எழுதிட்டு சுமாராக எழுதியிருக்கேன்னு சொல்றீங்க. சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச தூரம் நடந்தாலே கை காலெல்லாம் வலிக்குதே. இப்பதான் குழந்தை வயித்துல உருவாயிருக்கு. இது எப்போ வளர்ந்து எப்போ பிறந்து என்ன பாடுபடுத்த போதோ. கனவா? நான் கூட நிஜமாவே கர்ப்பமாயிட்டேன்னு நினைச்சேன். பயந்தே போயிட்டுன்னு. நல்ல வேலை, இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் அவட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருக்கேன். நேத்து எதுவும் நடக்கல. மிச்ச நாளையும் இதே மாதிரி ஓட்டணும்டா சாமி. தேவையில்லாம கர்ப்பமாகி குழந்தை ஏந்தி பெத்துட்டு சீக்கிரமே கிழவி ஆறதுக்கு நான் விரும்பல. ஆண்டவா காப்பாத்து. என்ன அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்வதி, போர் அடிக்குதா? ஆமா அண்ணி,
நீ ஏன் பார்வதி இங்கெல்லாம் வந்த? பேசாம வீட்லயே இருந்திருந்தாலாச்சும் உனக்கு பொழுது போயிருக்கோம்ல. அங்கேயும் அப்படிதானே அண்ணி, சும்மா தானே இருந்திருக்கணும். எல்லா ஊர்லயும் இந்த லாக்டவுன் தானே. ஆமா ஆமா, காஞ்சிபுரத்துக்கு போறோம்னு கிளம்பணும். ஆனா இப்ப எந்த ஊருக்கும் போக முடியாம இங்க வந்து சிக்கி இருக்கோம். அதுக்கு தான் நீங்க ஒரு குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா நான் பேசாம அது கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்திருப்பேன். நீ விளையாடுறதுக்காக நான் குழந்தைய பெத்துக்கணுமா? என்னடி இது அநியாயமா இருக்கு? ஊர் உலகத்துல கல்யாணம் ஆன எல்லாரும் பண்றது தானே அண்ணி. நான் என்ன புதுசாவ சொல்றேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எப்படியும் ஒரு 3-4 வருஷமாச்சு இருக்குமா? இப்ப எதுக்கு நீ இந்த விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல, புதுசா கல்யாணம் ஆனவங்க 1 வருஷம் 2 வருஷம்னு குழந்தைய தள்ளி போடுவாங்க. நீங்க எத்தனை வருஷம் தள்ளி போட்டிருக்கீங்களே, அதான் கேட்டேன். நான் குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு கடுப்புல இருக்கேன். இவ வேற அதையே புடிச்சு பேசுறாளே. அண்ணன் வேண்டான்னு சொல்லிட்டாரா? இல்ல உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே பார்வதி. பிறக்கும் போது பிறக்கட்டோன்னு விட்டுட்டோம். நம்ம கையில என்ன இருக்கு? அப்படியா? இவ கேக்குறதே தினசா இருக்கே, ஒன்னும் சரியில்லையே. ஆனா சில பேர் சீக்கிரமா குழந்தை வேணும்னு மாத்திரைலாம் எடுத்துக்கிறாங்க அண்ணி. அது அது வந்து நானும் உங்க அண்ணனும் கூட ஒரு டாக்டர் பார்த்து அந்த மாதிரி மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் பார்வதி. ஆனா அதனால ஒரு பலனும் இல்ல. ஓ, நீங்களும் மாத்திரையெல்லாம் போட்டீங்களா? பரவாயில்லையா நீ? பார்வதி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மாதான் அண்ணி. சும்மா பேசுற விஷயமா இது? உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு பார்வதி. குழந்தை உருவாக கூடாதுன்னு மாத்திரையை எடுத்துட்டு பேசுற பேச்ச பாரு. கூடிய சீக்கிரமே உனக்கு விக்கிறண்டி ஆப்பு. சரிங்க அண்ணி, நான் வரேன். அப்பாடா. சாந்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? செம்ம ஸ்கோர் அடிச்சு தூள் கிளப்பிட்டேன் பாரு. மா, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அங்க ஒருத்தி வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு வாழ்க்கையவே ஆப்படிக்க பாத்துட்டு இருக்கா. நீங்க என்னடா அண்ணா சின்ன குழந்தை மாதிரி டெம்பிள் ரன் விளையாடிட்டு இருக்கீங்க. பொழுது போக வேணாமா சாந்தி? வேற என்னதான் பண்ண சொல்ற சொல்லு. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. நீங்களே ஆசைப்பட்டாலும் இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப அமையாது. இதை எப்படி உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. எதை செஞ்சாலும் அந்த அகிலன் தான் வந்து குறுக்க நின்னுறானே. இல்லனா அஞ்சலி இந்நேரத்துக்கு நான் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு வேலையே முடிஞ்சிருக்கும். அந்த அகிலனை விடுங்கம்மா. பாரதி சாரோட அப்பா வேணு இங்க தானே இருக்காரு. ஆமா, அதுவும் சௌந்தர்யம் இல்லாம தனியா இருக்காரு. அந்த அம்மா இருந்தா நீங்க யாரும் அவரை நெருங்கவே முடியாது. சும்மா நெருப்பு வளையம் மாதிரி திகுதிக்குன்னு இருக்கும். இப்போ சௌந்தர்யா இல்லாதது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இத பயன்படுத்திக்கோங்கம்மா. வேணு பார்த்து பேசுங்கம்மா. என்னன்னு பேச சொல்ற சாந்தி? உங்க மகனை நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் கேட்க சொல்றேன். மா, என்னம்மா நீங்க போய் பேசுங்கன்னா பாரதிய பத்தி பேசுங்கன்னு அர்த்தம். அது இல்லம்மா, வேணு கிட்ட போயிட்டு பாரதி சாரும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு எடுத்து புரிய வைங்க. நீங்க மட்டும் அந்த வயசுல உங்க பொண்டாட்டி கூட எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. உங்க மகன் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்க வேணாமான்னு கேளுங்கம்மா. அப்படியே உங்கள மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தாதான் பாரதி சாருக்கு சரியா இருக்கும்னு 2-3 பிட்ட சேர்த்து போட்டு விடுங்க. மா, இந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சூப்பர் சாந்தி. நீ மட்டும் என் கூட ஆரம்பத்துல இருந்து இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு பாரதி கூட கல்யாணமே முடிஞ்சிருக்கும். தேங்க்ஸ்மா. முதலாளி நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். சரிம்மா, நீங்க இப்பவே போய் பேசுங்க. இப்பவே போய் பேசுறேன். வேற என்ன வேலை? அப்பா. சரவணா, அம்மா கிட்ட பேசிட்டீங்களாப்பா? இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? எப்படி இருக்காளோ தெரியலடா. 2 தடவை ஃபோன் அடிச்சு பார்த்தேன், அவ ஃபோனே எடுக்கலடா. சரி, நேர்ல போய் பேசிக்கலாமேன்னு விட்டுட்டேன். சரி, நீயாவது சந்தியா கிட்ட பேசுனியா? நான் அப்பப்ப சந்தியா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஓ,
அம்மா ஒன்றும் திட்டல கோச்சுக்கல, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் சந்தியா சொன்னாங்க. ஓ அப்படின்னா மொத்த கோபத்தையும் ஒரேடியா நாம போனதும் நம்ம மேல கொட்டி தீர்த்துருவான்னு நினைக்கிறேன். சந்தியாவை துன்புறுத்துறதுக்கு பதிலா நம்ம கிட்டே என்னமோ பேசிட்டு போறா, அது பரவாயில்லடா. ஏய் பாத்துடா. ஏய் தண்ணி குடுறா, இந்தாடா. என்னடா தண்ணி குடிச்சும் விக்கல் நிக்க மாட்டேங்குது? யாரோ நினைக்கிறாங்க சரவணா உன்ன. அப்பா என்ன யார் நினைக்க போறா? இந்த பாரா, என் பையன் என்ன தனியா விட்டு போயிட்டான்னு உங்க அம்மா நினைக்கலாம். என் புருஷன் என்னை விட்டு ஜாலியா அங்க போய் ரூம் போட்டு தங்கியிருக்காருன்னு உன் பொண்டாட்டி நினைக்கலாம். ரெண்டு வாய்ப்பு தானடா உனக்கு. எனக்கு தெரிஞ்சு சந்தியா தான் உன்னை பத்தி நினைக்கிறான்னு எனக்கு தோணுது. கல்யாண வாழ்க்கையில புருஷனும் பொண்டாட்டியும் இந்த மாதிரி சில நாட்கள் பிரிஞ்சிருக்கிறது ஒரு வகையில நல்லது தான்டா. அப்பதான் ஒருத்தர் மத்தவங்கள எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா எப்பவும் நம்ம கூட கிடக்கிற கழுதை தானேன்னு மதிப்பே இல்லாம போயிடும். இதுக்கெல்லாம் எப்ப விடிவு காலம் கிடைக்க போதோ எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவர்தான். ஹலோ, என்னங்க பண்றீங்க? நான் வேலை வெட்டி இல்லாம நியூஸ் பேப்பர்ல வர சினிமா விளம்பரத்துக்கெல்லாம் இந்த தாடி மீசையை வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க என்னாச்சு? விக்கிறீங்க போல இருக்கு. ஆமாங்க, கொஞ்ச நேரமா அந்த விக்கல் நிக்கவே இல்லை. அச்சச்சோ, நீங்க எப்படியும் தண்ணி குடிச்சிருப்பீங்களே, அப்படியுமா நிக்கல? குடிச்சங்க. அது யாரோ நம்மள ரொம்ப நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன தவிர உங்களை வேற யாருங்க நினைக்க போறா? கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி. கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. நான் நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி. அடி தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி. தூரமே தூரமாய் போகும் நேரம். ஆமா மாமா. சரி, அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய் அங்கிள், என்ன பயங்கர ஜாலி மூட்ல இருக்கீங்க போல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வெண்பா, சும்மா சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, ஆண்டி இப்போ எப்படி இருக்காங்க அங்கிள்? ஷீ இஸ் ஃபைன் மா. என்ன டாக்டர் தான் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அநேகமா நாங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவளும் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பொருத்தமான ஜோடி அங்கிள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இந்த வயசுலயும் சிரிச்சிட்டு சந்தோஷமா பேசி ஹாப்பியா இருக்கீங்க. அது என்னமோ தெரியலம்மா, சௌந்தர்யா பக்கத்துல இருந்தா மனசுக்கு அப்படி ஒரு தெம்பு. தினமும் ராத்திரி அவ முகத்தை பார்த்துட்டு குட் நைட் சொல்லிட்டு படுக்கணும். அதே மாதிரி காலையில எந்திரிக்கிறப்ப முதல்ல அவ முகத்துல முழிக்கணும். அதுல எனக்கு ஒரு திருப்தி. உங்க பேஜ்லயே நீங்க ஆண்டியை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு தெரியுது அங்கிள். அப்படின்னா கண்டிப்பா இப்ப அவங்கள நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க, கரெக்டா? ஆமாம்மா, டெஃபினட்டா. அவ என் கூட இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னமா செய்ய முடியும்? அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா அங்கிள்? கேளுமா. இந்த வயசுல நீங்க உங்க வைஃபை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றீங்க. அந்த அன்பு பாசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா பாரதி அவன் வயசுக்கு ஒரு துணை இல்லாம தனியா இருக்கானே, அவன் எதெல்லாம் மிஸ் பண்ணுவான், அவன் மனசு என்னெல்லாம் பாடுபடும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா அங்கிள்? இது உங்க குடும்ப விஷயம். இதுல நான் தலையிடுறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் பாரதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற உரிமை இல்ல நான் உங்ககிட்ட இதை பேசுறேன். இதெல்லாம் வேணான்னு தோணுச்சுன்னா இப்பவே சொல்லிடுங்க அங்கிள். இதுக்கு மேல நான் பேசல. இல்ல பரவாயில்ல, சொல்லுமா. பாரதி கண்ணம்மாவை பிரிஞ்சு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, ஆனா அது முடியல.
ஏன் இப்போ வரைக்கும் அவன் மனசுல கண்ணம்மாவை பத்தின கோவமும் வெறுப்பும் குறையாம அப்படியே தான் இருக்கு. அதே நேரம் அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அங்கிள். எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற வயசு அவனுக்கு இல்ல. பாரதி இப்படி தனியா கடந்து தவிக்கிறானேன்னு எத்தனையோ நாள் நான் மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கே அப்படி தோணுதுன்னா நிச்சயமா உங்க மனசுலயும் அந்த வலியும் வேதனையும் கண்டிப்பா இருக்கும் அங்கிள். இருந்தாலும் உங்களுக்கு அது பழகிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஒரு காயம் ரொம்ப நாள் அது உடம்புல இருந்துச்சுன்னா உடனே அது மறுத்து போன மாதிரி ஃபீல் ஆயிடும். பாரதி தனியா இருக்கான்ற எண்ணமே யாருக்குமே இப்போ இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கிள் இப்படி பேசுறதுக்கு ஐம் ரியலி சாரி, பட் எனக்கு தோன்றதை சொல்றேன். அவனோட ஈக்குவல் வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்காங்க. இவனுக்கு மட்டும் ஏன் அங்கிள் இந்த தலையெழுத்து? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவன் இப்படியே இருப்பான்? மொத வாட்டியே ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் தனியாவே எப்படி அங்கிள் இருக்க முடியும்? ப்ரொஃபஷனலி பாரதி மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான டாக்டரை பார்க்கவே முடியாது. அதே நேரம் ஃபேமிலி வாழ்க்கையில பாரதி மாதிரி ஒரு ஃபெயிலியர் பர்சனை பார்க்கவே முடியாது அங்கிள். அவன் எல்லா வேதனையும் மனசுக்குள்ளே போட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கான். ஒரு ஃப்ரெண்டா அவனோட கஷ்டம் எனக்கு தெரியும் போது பேரண்ட்ஸா உங்களுக்கு எப்படி அங்கிள் அது தெரியாம போச்சு? இது நீங்க பாரதிக்கு செய்யற துரோகம் இல்லையா அங்கிள்? நான் வந்து இத பேசுறதுனால நீங்க கண்டிப்பா என்ன தப்பா புரிஞ்சுக்கலாம். நான் ஒத்துக்கிறேன். ஒரு காலத்துல பாரதி எனக்கு தாலி கட்டுற வரைக்கும் போனான் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்போ நான் அதை நினைச்சு பேசவே இல்ல. நான் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல. அவனுக்கு ஏத்த மாதிரி அவனோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தான் அங்கிள் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இத பாரு வெண்பா, உன் அக்கறை புரியுதுமா. பாரதி ஒத்துக்கிட்டு இருந்தா என்னைக்கு பண்ணிருந்துக்கலாம். அவன் மனசுல கல்யாணங்கிற காயம் இன்னும் இருக்கு அங்கிள். அதனாலதான் ரொம்ப பாடுபடுறான். நீங்க தான் அவன் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும். நான் யோசிக்கிறேன். ஊருக்கு போன உடனே நான் சௌந்தர்யா கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். நான் வரேன் அங்கிள்.